ஐயா ஐயா, என்ன வேணும்? தயவுசெய்து வழி விடுங்கய்யா. நான் அவசரமா டாக்டர் கூட்டிட்டு போகணும். சீக்கிரம் ஐயா. எங்க இருந்து வர்ற? பூபதி கோட்டையில இருந்து. பூபதி கோட்டையா? என்னையா அது புரியாத ஆளா இருக்கிற? அது எங்க மார்த்தாண்டம் கோட்டைக்கு பரம்பரையா எதிரி பூமியாச்சே. அங்கிருந்து வீசுற காத்த கூட நாங்க விஷமா நினைக்கிறோம். மரியாதையா போயிடு. அப்படியா? சரி. நீ எங்க போயிடுவேன் நான் பாக்குறேன். யாரு? உள்ள வாங்களே. என்ன மருது? என்ன விஷயம்? டாக்டர், மகாராணிக்கு பிரசவ காலம், ரொம்ப ஆபத்தான நிலைமை. மகாராஜா உங்களை உடனே அழைச்சிட்டு வர சொன்னார். வாங்க டாக்டர், வாங்க. புறப்படு. மருது, நான் சீக்கிரம் போய் சேரணுமே. ஏன் குதிரை இருக்கு டாக்டர். அப்போ நீங்க முதல்ல புறப்படுங்க. நான் எப்படி ஆகுது சேரேன். டாக்டர், சீக்கிரம் புறப்படுங்க. வாங்க. மருதுவா? மார்த்தாண்டன் கோட்டைக்குள்ளே அனுமதி இல்லாமல் உடைய என்ன தைரியம் உனக்கு? இழுத்து வாருங்கள் மகாராஜாவிடம். மகாராஜா, என்ன? மருதுவை பிடித்து வந்திருக்கின்றேன். மருதுவா? ஆமாம், பூபதியோட மெய்காப்பாளன். ஓ, இவன் தான் மகாராஜா. உன்னை பார்த்து இந்த உலகமே சிரிக்கிறது, நீ என்னை பார்த்து சிரிக்கிறாயா? என்னுடைய ஆட்கள் உன்னை பிடித்திருக்கும் தோரணையை பார்த்தால் நீ மருதா இல்லை எருதா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் மருது, மரியாதையா பேசு. ஆமாம் ஜம்பு, மரியாதையாக பேசு. மருதப்பர் என்று சொல். மருதப்பரே. அப்படி சொல்லாதே ஜம்பு. ஸ்ரீமான், ஸ்ரீமான் மருதப்பர் என்று சொல். அவ்வளவுதானே? மருது, உன்னை சுட்டுடுவேன்னு பாத்தியா? இந்த புழுவ சுட்டு என் புகழுக்கு கடங்கத்தை தேடிக்க மாட்டேன். உண்மை சொல்லு, எங்க வந்த? ஏதாவது களவு செய்ய வந்தியா, இல்ல அந்த கோழ பூபதிக்கு உழவு பார்க்க வந்தியா? மகாராஜா என்ன சொல். ஏன் எஜமான தவிர இந்த வாய் வேற யாருமே மகாராஜா சொல்லாது. சொல்லாது. சொல்லாத வாயை சொல்ல வைப்பேன். மகாராஜா, அந்த மடையன் பூபதி ஒரு மகாராஜா. என்னை பிறர் அறிய ஒரு கொலைகாரன், கொள்ளைக்காரன் என்று சொன்னவன் மகாராஜா. என்னுடைய நாட்டில் நான் கொலை செய்வேன், கொள்ளையடிப்பேன். அவனுக்கு என்ன? இரு, அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். ஜம்பு, இந்த பிள்ளை பூச்சியை நமது எல்லையை விட்டே துரத்து. உலகில் உறங்கும் போல் அந்த பூபதியின் உயிரை குடிக்க துடிக்கிறது என்று அரட்டும் அவனிடம். மகாராஜா, மகாராஜா, ராணியாருக்கு எப்படி இருக்குங்க? டாக்டர் வந்துட்டாரு, சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. மகாராஜா, டாக்டர், ஆண் குழந்தைகள். குழந்தைகளா? ஆமா, 2 குழந்தைகள். மிக்க மகிழ்ச்சி டாக்டர், மிக்க மகிழ்ச்சி. கற்பகா, டாக்டர், குழந்தைய உன்னோட ஒண்ணு ஒட்டி பிறந்திருக்கே டாக்டர். ஆமா, இயற்கையாகவே சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஏற்படுறது உண்டு. இப்ப என்ன செய்யுது டாக்டர்? அறுவை சிகிச்சை செய்து குழந்தைகளை தனித்தனியே பிரிக்கணும். அறுவை சிகிச்சையா? ஆமா, வேற வழியே கிடையாது. செய்யுங்க டாக்டர், எப்படியாவது என் குழந்தைகளை
இந்த நாட்டை ஆளப்போகும் செல்வங்களை காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர், ஆண்டன் அருளாலே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன பூபதிக்கு இரட்டை குழந்தைகளா? ஆமா. அப்படியானால் கேளிக்கை விழாக்கள் இவைகளெல்லாம் கோலாகலமாக நடக்கும். நமக்கும் அழைப்பு வரும் அல்லவா? இல்லை, மார்த்தாண்டனுக்கு அழைப்பு அனுப்ப வேண்டியதில்லை. அந்த கௌரவத்துக்கு அவன் தகுதி இல்லாதவன். எனக்கு அழைப்பில்லை. எங்கேயோ கிடப்பதுகள், ஏனோ தானோக்களுக்கெல்லாம் அழைப்பு. எனக்கு அழைப்பில்லை. ஏ ஜம்பு, அழைக்காவிட்டார் என்ன, நாமே போவோம். நீ உள்ளே போ. மகாராணி, அந்த மார்த்தாண்ட மகாராஜாவே கொன்னுட்டா. நான் பழிக்க மாட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்க டாக்டர். என் கணவருக்கு உங்களுக்கு இருக்கிற தெய்வீக நட்பின் பேரால கேட்கிறேன். என் செல்வங்களை நீங்க தான் காப்பாற்றணும். மகாராணி, அந்த குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட வராம காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அது மட்டும் இல்ல டாக்டர், என் கணவர் உயிரை பறிச்ச மார்த்தாண்டனை என் செல்வங்கள் பழிக்கு பழி வாங்கணும். அப்பதான் எங்க ஆத்மா சாந்தி அடையும். ஜம்பு, இந்த அரண்மனையை தரைமட்டமாக்கு. கோலாகல மாளிகை கொழுந்து விட்டெறியட்டும். வாங்க வாங்க. வணக்கம். என்னன்னா எங்களை அவசரமா வர சொன்னீங்களாமே? ஆமா, வாங்க. தீமையே உருவான மார்த்தாண்டம் கிட்ட நீங்க திவான அரசு சேவை செய்யற பாவத்துக்கு பிராயச்சித்தமா ஒரு நல்ல காரியம் செய்ய அருமையான சந்தர்ப்பம் வச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? இத பாருங்க. 2 குழந்தைகள். அதுவும் ஒரே மாதிரி இருக்க. ஆமா, ஏது இந்த குழந்தைகள்? மன்னர் மகேந்திர பூபதியின் இரட்டை குழந்தைகள். மகேந்திர பூபதியின் குழந்தைகளா? என்னது அதிசயமா இருக்க? ஒரு குழந்தை அழுதா இன்னொரு குழந்தையும் சேர்ந்து அழுகுதே. ஆமா. அடேடே, பாத்தியா? ஒண்ணு அழுகிய நிறுத்தினா இன்னொன்னு நிறுத்திடுதே. அதுதான் இயற்கையின் வினோதம். ஒட்டி பிறந்த இந்த குழந்தைகளை அறுவை சிகிச்சையின் மூலம் நான் தான் தனித்தனியே பிரித்தேன். என்னால் உடலைத்தான் பிரிக்கப்படுவதே தவிர குழந்தைகளின் உணர்ச்சியை பிரிக்க முடியவில்லை. என்னன்னா இது? அந்த குழந்தை அழும் பொழுது இந்த குழந்தை பேசாம இருக்குதே, இதுவும் இல்ல அழணும்? அப்படி இல்லம்மா, இந்த 2 குழந்தைகள்ல இவன் தான் மூத்தவனா இருக்கணும். அதனாலதான் மூத்தவருடைய தீவிர உணர்ச்சி எல்லாம் இளையவங்கிட்ட பிரதிபலிக்குது. ஆனா இளையவனுடைய உணர்ச்சி எல்லாம் மூத்தவனை பாதிக்கல. அப்படின்னா மூத்தவனுடைய உணர்ச்சிக்கெல்லாம் இளையவனும் பலியாகணுமா? ஆமா, அதை தவிர வேற வழியே இல்லை.
டாக்டர் 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 யார் அது? டாக்டர் டாக்டர் மருந்து டாக்டர் 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 பூபதி கோட்டையை தரமட்டமாக்கிட்டாங்க, மன்னரை கொன்னுட்டாங்க. அதை கேட்டு மகாராணி இறந்துட்டாங்க. அந்த குழந்தைகள் தீயில எரிஞ்சு போயிடுச்சு டாக்டர். குழந்தைகள் சாகவில்லை, நான் காப்பாற்றிட்டேன். எங்க டாக்டர் குழந்தைங்க? டாக்டர் டாக்டர் நீங்க செஞ்சிருக்கிற ராஜ சேவையை நினைச்சா உங்களை கோயில வச்சு கும்பிடணும் டாக்டர், கோயில வச்சு கும்பிடணும். இது பொதுவான இடம், இங்க யாரும் எப்பவும் வருவாங்க. அதனால இந்த குழந்தைகள் இங்க இருக்கிறது எப்பவுமே ஆபத்து. டாக்டர் அப்படின்னா நான் இந்த 2 குழந்தைகளையும் யார் கண்ணினை படாம காட்டில் கொண்டு போய் வளர்க்கிறேன். 2 குழந்தைகளையும் ஒரே இடத்துல வச்சிருந்தா எதிரிங்க சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஒரு குழந்தை உங்ககிட்ட காட்ட வளரட்டும், இன்னொரு குழந்தை என் தங்க வீட்டுல வளரட்டும். சரி டாக்டர். இந்த குழந்தைகள் ஒரு புனிதமான லட்சியத்தில் 2 கண்கள். உங்கள் உயிருக்கு மேலாக இவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை. சரி டாக்டர். 25 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சந்திப்போம். சரி, சீக்கிரம் புறப்படுங்க. சரிங்க. குடி 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 போதுமா? அரட அரட அரட. ஓஹோ ஓஹோ ஓஹோ. மணிவண்ணா, அம்மா, ஜம்பு மகாராஜா பாரங்கி, நீ போய் இவளை கொண்டா.
அப்பாடா, நல்ல நேரத்துல வந்து என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துனீங்க. உன்னை துரத்திட்டு வந்தாங்களே, அவங்க எல்லாம் யாரு? யாருன்னு தெரியல. ஆத்துல குளிக்க வந்தேன், எங்க வந்து என்ன சூழ்ந்துகிட்டாங்க. உன் பேர் என்னம்மா? காஞ்சனா. காஞ்சனா. என்னங்க, ம், நாம எப்படியும் திரும்பி வருவோம்னு அவங்க இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன செய்யறது? நடு காட்டுல இருக்கோம், ராத்திரி நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். காஞ்சனா, அதோ பார். என்ன அது? வேட்டைக்காரங்க வேட்டையாளுக்காக கட்டி வச்ச பாருங்க. இங்க தங்கலாம், வசதியா இருக்கும். அப்போ ராத்திரி பூராவும் இங்கே தங்கணுமா? வேற என்ன செய்யுது? இடமே இல்லையா இங்க வேற. ஐயோ, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கே. சரி சரி, சீக்கிரம் வா. எப்படி மேல போறது? 2 கை எதுக்காக கலர் கொடுத்துருக்கான்? வா. எங்க போனாலும் சரி, விடக்கூடாது. நீங்க எல்லாம் அந்த பக்கம் போய் தேடுங்க, நீங்க ஏன் கூட வாங்க. ராத்திரி பொழுது எப்படித்தான் கழிக்க போறேனோ தெரியல. ஏன் அப்படி சொல்ற? ஒரே சமயத்துல 2 எதிரிய சமாளிச்சாகணுமே. 2 எதிரினா, ஒண்ணு குதிரை மேல வந்தது, இன்னொரு எதிரி யாரு? வயிறு. ஓ, வயிறா? பசிக்குதா? இரு, போய் ஏதாவது பழங்கள் கிடைச்சா பறிச்சுட்டு வரேன். வாழைப்பழ சோம்பரி என்னங்க? பழத்தை உரிக்க வக்குல நீங்க அந்த அழகையை பிடிக்க போறீங்க. ஆமாங்க. உங்களுக்கு கொடுக்க சம்பளம் தண்டம். ஆமாங்க. பார்த்தா அழகிய குதிரை தூக்கிட்டு போனானே, அவன மாதிரி இல்ல? ஆமாங்க. என்னடா? ஆமாங்க, அவனே தான்டா. அவனே தான். இப்படி நமக்கு சரிங்க. யாருன்னு? நான் தான். காட்டுக்குள்ள ஏன் வந்த? என்னப்பா வீட்டுக்குள்ள வந்து கேக்குற மாதிரி கேக்குறேன்? மரியாதையா பேசு. நீ பேச மாட்டே, மரியாதையா? ஏய், இவர் யாரு தெரியுமா? ஆம்பளைன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற?
நான் நினைச்சா நினைப்பா யார் வேண்டாம் சொன்னா நினைக்க கூடவா உரிமை இல்ல இவனை பிடிச்சு கட்டா என்ன இல்ல வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா என்ன சொன்ன நல்லா இருந்தது உன்னை வெச்சு விடுவேன் ஒண்ணு விடுவேன் ஐயா என்ன பண்ணி போட்டேன் நடக்கணுமா பண்ணிட்டாங்க நான் வாடகைக்கு எப்படி போயிட்டு யார் நீங்க? ஏன் காஞ்சனா என்ன இது கேள்வி எல்லாம் புதுசா இருக்கு தேவாடி தேவா ஸ்வரூபா வருக வருக. ஆமா ஏன் தலைகீழ நிக்கிறீங்க? ஏன்? நானா அது பணம் பதவி புகழ் வந்தா தான் போதை வரும்னு சொல்லுவாங்க. உனக்கு பழனி வந்த உடனே போதை வந்திருக்கேன். என்னது இதையா சாப்பிட்டேன்? ஒரு பழம் ஒரு கல்லுக்கு சமம் சொல்லுவாங்களே. எனக்கு அந்த பழம் இன்னும்
வேணும் சரி இன்னும் இந்தா, வேணும். இந்தா, என்ன சுகம் என்ன சுகம். ஐயோ ஐயோ சொர்க்கம்னு சொல்றாங்களே, அது இதுதானா? என்னப்பா இது ராத்திரி நேரத்துல இந்த பாடுபடுத்துற? எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாம படுத்து தூங்கய்யா. தூக்கம் வரலையே, இதுவரையிலும் ஏற்படாத ஒரு இன்பம். என்னது? என்ன சொல்ற? விலைக்கு சொல்ல முடியலையே, ஒரு இதமான உணர்வு. அத சொல்லு. ஆரம்பமாயிடுச்சா? மருது, என் நெஞ்சு மேல மிருதுவான பஞ்சு வச்ச மாதிரி. தலாணிக்குள்ள பஞ்சுதான் இருக்கும். கரிகாலா, வாலிபத்தில் இந்த மாதிரி கனவு வரதெல்லாம் சகஜம். ஆனத்தாட படுத்துக்க. மருது, அந்த பூங்குடி இன்னமும் என் மேலேயே இருக்குது. உனக்கு மோகினி பிசாசு தான் பிடிச்சிருக்கு. சாப்பாடு. காஞ்சனா, ஆ? ரொம்ப பிரமாதம். எது? முதுகு வலிதான். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நேற்றுக்கு ராத்திரி மயக்கத்துல உன்னை மறந்து பண்டாட்டம் பாடி நண்டாட்டம் ஆடினியே, அதை சொல்றேன். என்னது? ஏதாவது விபரீதம் நடந்துருச்சா? விபரீதம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது நீ திடீர்னு குழந்தை ஆயிட்ட, நான் என்ன செய்யறது? குழந்தைக்கு என்ன செய்வாங்களோ அதெல்லாம் அப்படி கவனிச்சேன். குழந்தைக்கு என்ன செய்வாங்க? அதாவது குழந்தைய தொட்டில போட்டு தூக்க வைப்பாங்க. தவறி விழுந்துட்டா மடியில தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோ! பயப்படாத, உன் மேல குத்தம் இல்ல. நீ சாப்பிட்ட பாரு இந்த பழம், அது பண்ணி தானே, அவ்வளவுதான். வா, போங்க. ஆமா, என்ன துரத்துக்கிட்டு வந்தாங்களே அந்த ஆளுங்கெல்லாம். ஆமா, அவங்களுக்கு பொண்டாட்டு பிள்ளையே கிடையாது, நம்மையே சுத்திட்டு இருப்பாங்க. ஆமா. பாத்து 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 சுத்திய இருக்கேன். பிடிச்சியா?